சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலு, அந்த தைலத்தை கொஞ்சம் கொடுங்களேன், தலை ரொம்ப வலிக்குது. வேலு, நான் எப்படி இங்க? எனக்கு ஏதோ நடந்த மாதிரியே இருக்கு. வேலு, நம்ம ரெண்டு பேரும் பார்ட்டில தானே இருந்தோம். நாம எப்ப இங்க வந்தோம்? நான் எப்படி இங்க வந்தேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தானே கேக்குறேன். எதுக்கு இப்போ இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்னாச்சு? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? இனி யார் என்ன சொல்லணும்? அதான் கொஞ்ச நேரத்துல குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்திட்டீங்களே. வேலு, என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ண? தயவு செஞ்சு இப்படி மட்டும் கேட்காதீங்க. பாட்டில நல்லா குடிச்சுப்புட்டு அத்தனை பேர் முன்னாடியும் எங்க எல்லாரோடைய மானத்தை வாங்குறது மட்டும் இல்லாம இப்ப வந்து இப்படி வந்து கேக்குறீங்களா? என்னது? என்ன சொன்னீங்க? நான் இப்போ வேலு, எனக்கு சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நம்ம எல்லாரும் பார்ட்டில தானே இருந்தோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, எதுவுமே நடக்காத மாதிரி மட்டும் பேசாதீங்க. பார்ட்டில நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு குடிச்சுப்புட்டு நான் போய் நான் அங்க இருந்த ஜூஸ் தான் வேலு குடிச்சேன். அங்க எப்படி இந்த மாதிரி நடந்ததுன்னு? இது மட்டுமா? குடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடியே என்னென்ன உளறீங்க தெரியுமா? எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? சை, இது வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்ததே கிடையாது. ஆனா ஊரு விட்டு ஊரு வந்து நல்லா பண்ணீங்க செல்வி. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமா, இப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னு ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? வேலு, என்ன இது? எனக்கே தெரியாம நடந்தது. அதுக்கு போய் இவ்ளோ கத்துறீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது. தலைவலி எனக்கு தான். நீங்க நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டீங்க. உங்களால எனக்கு தான் தலைவலி. இப்ப வெளியே போய் அண்ணன் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்னு நினைக்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. ஆமா, நாங்கெல்லாம் அங்க இருக்கிற ஜூஸை தானே குடிச்சோம். நீங்க மட்டும் அப்படி என்ன கன்றாவிய குடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு கேவலமா தெரியுதா? நான் தான் சொல்றேன்ல, நான் குடிக்கல. பார்ட்டில எனக்கே தெரியாம தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு போய் இப்படி டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கீங்க.
தெரியாம நடந்ததுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க. தெரிஞ்சேதான் எங்களை அவமானப்படுத்திருக்கீங்க. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய இப்படி ஊர் பேரே தெரியாத இடத்துக்கு வந்து இப்படி கெடுத்துட்டீங்கல்ல. ஆமா ஆமா, தெரிஞ்சேதான் குடிச்சேன், தெரிஞ்சேதான் அவமானப்படுத்தினேன். அதுக்காக தான் கார் போட்டு சென்னையில இருந்து ஏற்காடு வரைக்கும் ஹனிமூன்ற பேர்ல வந்திருக்கேன். அதான பார்த்தேன். இப்ப உண்மையை சொல்லிட்டீங்கல்ல. அப்படி உண்மையிலே உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. நானே வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. அதுக்கேங்க இப்படி 100 பேர் கூடின இடத்துல எங்க மானத்தை வாங்குனீங்க? இவர்கிட்ட போய் சொன்ன பாரு. ஹலோ ஹலோ, அது ஏன் போன். உங்களுக்கு கோவம்னா உங்க போன் எடுத்து உடைங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் பொல்லாதவளாயிருவேன்.